ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் டெண்டில் ஏரியாவில் இங்கே பாருங்கள், எங்கள் வீடு பாருங்கள், பிரம்ம கமலம் பார்த்தீங்களா, அங்கே விரியுது பாருங்கள். பிரம்ம கமலம்னு சொல்லி வருஷத்தில் ஒரு தடவை தான் அந்த பூ பூக்கும்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் இது ஃபஸ்ட்டு இது ஆகுதுங்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் ஒரு பூ தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து 4 பூ மலர்ந்துருக்குது. 4 பூ பாருங்கள். இன்றைக்கி வந்து 3 பூ மலருது. நேற்று பார்த்திங்கன்னா இந்த பூங்க நேற்று நான் வந்து தெய்வத்தோட இதனால் மலர்ந்ததுனால நேற்று நான் சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணினேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 பூங்க. இந்த பாருங்கள், இந்த தெரியுதுங்களா, 3 பூ பாருங்கள். ஒரு ஆச்சரியமான பூ. நானும் இந்த லைஃப்பில் எவ்வளோ வயசாகிடுச்சு எனக்கு, ஆனால் நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இது விரிய எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான். இங்கே பாருங்கள், நேற்று எடுத்த பூ வந்து அந்த பூங்க. இது இன்றைக்கி பாருங்கள் மலருது. ரொம்ப வயசாச்சு, நான் பார்த்ததில்ல. நான் நியூஸில் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி பூ இருக்குதுன்னு. நம்ம எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறதுக்கும் தெய்வீக கலையில் வந்து தெய்வ படைப்பிலையும் இப்படி ஒரு படைப்பு இருக்குது அப்படிங்கும்போது பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? நல்லா அழகாக மலருது. அது அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு பூ இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் அது அப்படி தான் மலருது பாருங்கள். தெய்வ இப்படி ஒரு படைப்பு இருக்குது பாருங்களேன். என்னென்னா